அடுத்து வழக்கறிஞர் அன்புச்செழியன். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் டாக்டர் தேவநாதன் அவர்களே, இந்த இனிய விழாவின் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய யாதவ குலத்தின் தந்தை ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த இனிய விழாவிலை முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் பாசமிகு யாதவ மகாசபையுடைய துணைத் தலைவர் அண்ணன் மலேசியா பாண்டி அவர்களே, டாக்டர் காந்தி அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் எம் யாதவ குலத்தின் சிங்கங்களே, உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தான சில கருத்துக்களை மட்டும் கூறி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நாம் இன்று மாபெரும் உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் 1989க்கு பின்பு வந்தது. அதற்கு முன்பு இந்த தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்டோர் எஃப்சி, பிசி, எஸ்சி, எஸ்சி என்ற நிலைதான் இருந்தது. அவ்வாறு இருக்கும் நிலையில் இந்த பிசி இனத்தில் இருந்த சில இனத்தினரை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இந்த அரசு செய்துவிட்டது. அவ்வாறு செய்ததன் விளைவால் இந்த யாதவ சமுதாயம் அரசு துறைகளிலும் வேலைவாய்ப்புகளிலும் உயர் கல்வியை பெறுவதிலும் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். நான் வழக்கறிஞராக 1993ஆம் ஆண்டு நான் பணி புரிய ஆரம்பித்த பொழுது அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் நாம் இனத்தை சேர்ந்தவர்களெல்லாம் நிறைய நபர்கள் இருந்தார்கள். இப்பொழுது 19 ஆண்டு கழித்து நான் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும்போதெல்லாம் நம்மளுடைய யாதவ இனத்தைச் சேர்ந்த சொந்தங்கள் பணி நிறைவு பெற்று புதிய நபர்கள் வர முடியாதனால் நம்மளுடைய இனத்தினர் எவ்வாறு ஒரு அரசு பணிகளை அடைய முடியவில்லை என்பதை நான் கண்கூடாக கண்டு கொண்டு இருக்கிறேன். அதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நம் தலைவர்கள் எல்லாம் காலங்காலமாக குரல் கொடுத்து வந்தாலும் இப்பொழுது நம்மளுடைய தலைவர் இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். ஏன் இந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர வேண்டும் என்று அவசியத்தை நான் கண்ணால் உணர்ந்தவன். ஒவ்வொரு அரசு பணியிலும் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் நாம் இந்த இனம் இணைக்கப்படவில்லை என்றால் இனிமேல் வேலை வாய்ப்புகளில் நமது இனங்கள் பெறுவது மிகவும் சிரமம். ஏனென்றால் பிசியில் இருந்த 18% பிரித்து மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் கொடுத்துள்ளார்கள். அவ்வாறு அன்று இரண்டு இனத்தினர் எளிதாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்து விட்டார்கள். அவர்கள் எப்படி சேர்த்தார்கள் என்றால், ஒரு இனத்தினர் இந்த அரசை வற்புறுத்தி இந்த அரசுக்கு கடுமையான நெருக்கடியை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய இனத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்து விட்டார்கள். இன்னொரு இனத்தினர் இந்த அரசோடு சால்ற செய்து கொண்டு தங்களுடைய இனத்தினை மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்து விட்டனர். ஆதலால் நமது தலைவர் அவர்களும் நாம் வீதியில் இறங்கி போராடி இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் நம் இனத்தை சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் அரசை ஒத்து நாம் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் சேர வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் வருங்காலத்தில் யாதவ இனங்கள் நிச்சயமாக அரசு பதவிகளிலும் உயர் பதவியிலும் அடைய முடியும். இன்னும் ஒன்றும் முக்கியமாக நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் ஏன் இந்தியா முழுவதும் தொடங்கியுள்ளது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் கண்டிப்பாக இந்த கணக்கெடுக்க வரும் அதிகாரிகளே நம்மளுடைய ஜாதியை போட மறப்பார்கள். குறிப்பாக வரக்கூடிய நபர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறோ அவர்கள் இனம் அந்த ஊரில் கம்மியாக இருந்தால் அவர்கள் சாதியை போட்டு விட்டாலும் விடுவார்கள். அதனால் விழிப்போடு இருந்து நீங்கள் அனைவரும் யாதவர் என்று கண்டிப்பாக அந்த காலத்தில் எழுதுகிறார்களா என்று பார்த்துவிட்டுத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் நீங்கள் இந்த இனத்துக்கு செய்யும் முதல் உதவியாக இருக்கும், முக்கிய உதவியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.